காலை லஞ்ச் பாக்ஸில் இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாம்பார். அதாவது கோயம்புத்தூர் சாம்பார். எண்ணெய், கடுகு, உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி தூள், அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டா ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கங்க. இங்கே பருப்பு சேர்த்து போடுறதுனால நான் 1 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு ரெண்டுத்தையுமே ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து போட்டுப்பேன். கொஞ்சம் துவரம்பருப்பு போடுறோம் அப்படின்னா 3/4 பங்கு பச்சை பருப்பு போடுவேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆஃப் கூட எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் வச்சு நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் போட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தேன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி. எடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. 2வது பொரியல் நான் பண்ணேன். கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் பண்ணுற பொரியல் தான். ஏன்னா இது மட்டும்தான், இது தண்ணீர் விட்ட கீரை அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். இது ஓகே தான் நம்ம டேஸ்ட்டுக்கு, அதனால் நான் வாங்கி சமைச்சிருவேன். அப்புறம் ப்ரொக்கோலி கிடைக்கும். ப்ரொக்கோலியை மேக்ஸிமம் நம்ம தண்ணியில் அலசிட்டு நல்லா சுடு தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் இருக்க சத்தே போயிடும். அதனால் நான் தண்ணியில் 2-3 தடவை அலசிட்டு லைட்டாக சுடு தண்ணியை எடுத்து வச்சு லைட்டாக அலசிட்டு தண்ணியை எடுத்து வச்சு எண்ணெய், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலியை போட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலியை போட்டு நல்லா அதுலேயே வேக வச்சுருவேன். அந்த தண்ணியிலே அதையவே வேகும்போது சத்து நமக்கு கிடைக்கும். இறக்கும்போது கொஞ்சோண்டு உங்களுக்கு முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா போட்டு கொஞ்சம் நசுக்கி, எங்கிட்ட ஜார் ஈரமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நசுக்கி போட்டுக்கலாம், மிக்ஸி ஜாரு. இல்லை அப்படின்னா மிக்ஸி கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா மிக்ஸிலேயும் நல்லா போட்டு ஒரு ஓட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.